விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடல, அதனால திரு இபிஎஸ் மீதான அதிருப்தி, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலையும் தோல்வி, அதனால அதிருப்தி. இதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு, திசை மாற்றுவதற்கு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்து விவாதிக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்ற விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரா? அந்த குற்றச்சாட்டு தான் வச்சாங்க. ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகுதான் கள்ளச்சாராயத்தை போய் வாங்கி குடிச்சிட்டாங்களோ, அதிமுக ஆளுங்கட்சியா வரட்டும்னு சொல்லி. என்ன சார் இது ஒப்பீடு? இது என்ன அரசியல்? தமிழ்நாட்டில் 2023 மரக்காணத்துல செங்கல்பட்டுல 23 பேர் செத்தாங்கல்ல, அன்னைக்கு இதே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல. ஆனா இப்போ என்ன மாற்றம், என்ன கத்துக்கிட்டீங்க? பெரிய மலைக்கு பிறகு பொறுங்கண்ணே, குறிச்சு வச்சுக்க. நான் இப்பதான் பேச வரேன், நேரமே ரொம்ப குறைவா தான் கொடுப்பாங்க. நீங்க உள்ள விடாதீங்க. பொறுங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா சார், இல்ல சார், இதெல்லாம் சட்டமன்றமா? இல்ல சார், என்னுடைய நேரம் குறைவு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா 2023 இல்ல சார், இல்ல பெரும்பாலும் 5 பேர் இருக்கும்ல, 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்னா இது குறைவு தானே. நான் என்ன சொல்றேன், 2023 மரக்காணத்திலிருந்து இந்த ஆளுகிற அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அன்னைக்கு 23னா இன்னைக்கு 66. அப்போ 23, 66 செத்து போனதுக்கு பிறகும், ஏறத்தாழ 90 பேர் செத்து போனதுக்கு பிறகும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வரை அந்த இடத்திற்கு வரவில்லை. சரி, அவர் தான் வரவில்லை, வேலை பளுகள் அதிகம். ஆனால் அந்த ஆயத்தீர்வை மதுவிலக்கினுடைய அமைச்சர் திரு முத்துசுவாமி அந்த களத்திற்கு வந்தாரா? ஆக நீங்க என்னன்னா, நீங்க தேர்தல் களத்துல மட்டும்தான் கூட்டணியை பலமா வச்சுக்கிட்டு 40க்கு 40 வெற்றி பெற்று விட்டோம். ஆகையினால் யார் செத்தால் என்ன என்கிற அக்கறையா, ஆசையா? இது என்ன போக்குன்னு கேட்கிறேன். ஒரு மனிதர் இறந்தா கூட, கல்யாணத்துக்கு போட்டா கூட கருமாதிக்கு போகணும்ன்ற ஒரு குறைந்தபட்ச வரைமுறை இல்லையா? அப்ப இதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? சரி, அதை விட்டுருவோம். சரி, நீங்க வராம இருங்க. ஏன்னா இப்ப தேர்தல் 2026 தானே வரப்போகுது. அப்ப இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா மரக்காணத்தை மறந்துட்டாங்க. இப்ப நான் கேட்பது சார், ஒரு அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக, அண்ணா பேரை வைத்திருக்கிற கட்சி அண்ணா திமுக. இந்த 2 பேருக்கு ஒரு இலக்கணம் அண்ணா எழுதிய புத்தகத்திலிருந்து நாம என்னன்னா, நீங்க ஆளுகிற கட்சி பலமா இருக்குது, நான் இல்லங்கல. எதிர்கட்சி 75 சட்டமன்ற உறுப்பினரோட வச்சிருக்குது. ஆனா 2 பேருக்கு இலக்கணம் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, நீங்க வயல் என்றால் வரப்பு இருக்கணும், ஒரு மாடு என்றால் மூக்கணாங் கயிறு இருக்கணும், அடங்காத யானை கூட ஒரு அங்குசம் இருக்கணும். ஆக ஆளுகிற கட்சி பெரும்பான்மையாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு எதிர்கட்சி பலத்தோடு இருக்க வேண்டும். ஆனா நீங்க பலமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூண்டோட தூக்கி வெளியே போட்டீங்க. ஆனா இதே சந்துரு ஐயா நீதியரசர் நீங்க போட்டுக்கல கமிஷன், இதே கூட நக்கீரன் கோபால் அவர்களுக்கு சட்டமன்றத்திற்கு போவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தது நீதிமன்றம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு பத்திரிகையாளர் சந்தி போகலாம், அல்லது அவர் போக முடியல, அவர் சார்பாக வழக்கறிஞர் கூட நீங்க அனுப்பலாம் என்று ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில கொடுத்துச்சு. ஆளுங்கட்சியா ஆனா இன்னைக்கு அந்த சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சியே விடலன்னா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சியா இருந்தாலும் பேரவைன்னு ஒண்ணு இருக்கு, பேரவை தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, பேரவைக்குன்னு விதிகள்னு இருக்கிற போது அந்த விதிகளுக்கு உட்பட்டு தானே எல்லா செயல்பாடுகளும் நடைமுறைகளும் இருக்க முடியும். நீங்க விதிகள் படியே நடக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எப்படி கோர முடியும்? சென்சிட்டிவான இஷ்யூனா கூட விதிகள் மனிதர்களுக்காக, பேரவை தலைவருக்கு விதிகள் மனிதர்களுக்காகவா இல்லையா சார்? விதிகள் எல்லாமே விதிகள் தானா? இல்லங்கல. ஆனால் விதிகள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? 10 மணிக்கு சட்டமன்றம் நடக்கும், 9:30 மணிக்கெல்லாம் அரசாணை வெளியிட்டதா இல்லையா? 9:30 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்களே. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற போது, கோரிக்கையை சொல்லுகிற போது முதலமைச்சர் அந்த இடத்துல இருந்தாரா? இல்லையே. அப்போ நீங்க அங்க கள்ளக்குறிச்சிக்கு வரமாட்டோம், சட்டமன்றத்துக்கு 9:30க்கு நாங்க வரமாட்டோம், ஆனா நீங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னா இது என்ன ஏற்புக்கூடிய ஜனநாயகம்? எப்படி இது? அப்போ உங்களுடைய நோக்கம் நீங்க சகோதரி சொன்னது மாதிரி முதலாளித்துவ ஜனநாயகமாக மாறிடுச்சு. இல்ல, பேரவை தொடங்கின நாள் அன்று ஏன் எதிர்க்கட்சி தலைவர் வரல சார்? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போறாரு சார்? நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் சார், அவருக்கு தெரியும். போன வருஷம் நடந்துச்சு, இந்த வருஷமும் தொடர்ந்து நடக்குது. அப்ப தொடர் நிகழ்வு நடக்கிற போது ஏன் மக்கள் தான் சார் முக்கியம்? மக்கள் தான் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. யாரும் நான் நியமிக்கல, யாரையும் நியமிக்கல சார். இது 234 எம்எல்ஏ, 235வது எம்எல்ஏ தான் நியமிப்பாங்க. என்ன குற்றச்சாட்டு திரு ராஜீவ்காந்தி வச்சார்னா, பேரவை விதிகளுக்கு உட்பட்டு விவாதிக்கணும்னு அதிமுகவுக்கு எண்ணம் இல்லை, திரு இபிஎஸ்க்கு எண்ணம் இல்லை. திமுக எதிர்ப்ப ஓபிஎஸ் விட, டிடிவியை விட, சசிகலாவை விட நான் அதிகமா காட்டுறேன் அப்படிங்கிறதா அவருக்கு முக்கியமா இருந்தது. அதனாலதான் இந்த உண்ணாவிரதம், இந்த போராட்டம் எல்லாம், அதுல அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஒரு இஷ்யூவை பேரவைக்கு விதிகளுக்கு உட்பட்டு விவாதிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. விதியை சொல்லி அந்த மரணத்தை மழுங்கடிக்க நினைக்கிறது ஆளுங்கட்சி.
ஆனால் இந்த மரணத்தை நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப நடக்குதே? அப்ப அடுத்த வருஷம், போன வருஷம் 23, இந்த வருஷம் 66, அடுத்த வருஷம் பல பேருக்கு கண்ணு தெரியலன்றாங்க. அப்ப கண் பறி போயிட்டு, பார்வை பறி போயிட்டு. அப்படி இருக்கிற போது இப்ப என்னாச்சுன்னா, ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இருக்கிறாங்க, அது பக்கத்துல ஒரு கட்சிக்காரர் இருக்கிறாரு, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு சமமாக அமரக்கூடியது யார்? நீங்கள் சட்டமன்றத்துல தான் இருக்கணும். ஆனா பக்கத்துல சொல்றாங்க, அப்ப நீங்க சொன்ன போய் சொல்லவா? சரி, உட்காருங்க உட்காருங்க, உட்காரு, ரைட்டா தப்பான்ற அது இருக்கட்டும். நீங்க உட்கார்ந்து என்ன சொன்னாங்க? வாந்தி பேதி, அது வந்து இதாயிடுச்சு அப்படின்றீங்களே. அடுத்த நாள் என்னாச்சு? எண்ணிக்கை கூடின உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகள் கட்சி அடக்கி. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அக்னிசாரன் வந்து இது லாகரம் மக்கள்கிட்ட மறைக்கிறாரு. நான் ஆளுங்கட்சி மறைக்குது சார். சட்டமன்றத்தை முதல் தயவு செய்து அனுமதிங்க. அப்பதான் இந்த ஆளுகிற கட்சி ஜனநாயகத்தை நம்புகிறது என்று பொருள் சார். ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அரசு எங்கள் அரசு. ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி வைக்கிறீங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்ப ஏன் உட்கார்ந்தீங்கிறாங்க? உட்காரதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு நாங்கள் உட்காரத்தான் செய்வோம். அரசு எங்க அரசு நடக்குது. அப்ப ஏன் சார் மாத்தி சொன்னீங்க? அழுத்தங்கிறாங்க. மாத்தி சொல்ல ஃபர்ஸ்ட் பிரேமா பேசி அந்த அரசு சாகபடம் தடுக்கலையா ராஜீவ் காந்தி? முடிச்சிடறேன் சார், இருங்க சார், முடிச்சிடறேன் சார். ஒரு பிரேமா பேசியில வந்து அவங்க சொல்றாங்க முதற்கட்ட தவறுல அவங்க வந்து விசசாராயம் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. அப்ப அதை நம்பி அரசியாக அறிவிக்கிறாங்க. நாங்க ஒண்ணு வைத்த வழியா செத்து துப்பாக்கியால சுட்டவன வந்து வைத்த வழியா செத்து போன்னு சொல்லல சார். இருங்க இருங்க இருங்க, தப்பா ஒரு வார்த்தையை கொண்டு போறீங்க. தப்பா ஒரு வார்த்தையை கொண்டு போறீங்க. முதல் தகவல் அறிக்கைன்றதே தவறு அது. ஏன்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் 2வது நாள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, டாக்டர்ஸ் வந்து நாங்க டெஸ்ட் பண்ண பிறகுதான், முழுமையா டெஸ்ட் பண்ண பிறகுதான் சொல்றேன்னு சொல்லி அவரே நான் எடுத்துக்கிறேன். தவறு சார் அது. இன்றைக்கு என்ன அவர் 3PS குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, ஆட்சியர் மறைத்ததுனால தான் உயிரிழப்புகள் அதிகமாயிடுச்சுன்னு அவர் குற்றச்சாட்டு பண்ணிக்கணும். அது வந்து அவருடைய கற்பனாவாதம். அதாவது இந்த கள்ளச்சாராயம்ங்கிற இந்த சமூக விளைவு இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு நடக்கக்கூடாது என்பது மிக உறுதியா இருக்கிறது. அண்ணன் சொன்னாரியா மரக்காணத்து பாடம் கற்றுக்கலையா? நான் வந்து அன்றைய வந்து இன்றைய வரை முதலமைச்சர் சொன்னதா நாங்கள் ஒப்பீட்டுக்கெல்லாம் போக விரும்பல. ஒப்பீடு வச்சு எங்களை வந்து நாங்கள் எங்க தவறு ஒரே அரசு தானே முடிச்சுக்கிறாங்க. நாங்கள் அதாவது தவறுகளை மறைச்சிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஆமாங்கன்னு இந்த அக்கா சொன்னாங்கல்ல அகம்பாவத்தில் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு. இது அந்த இடத்துல முதல் வந்தபோது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், மக்கள் விசச்சாராய அருந்தியவர்கள் 38 பேரை வீடு தேடி போய் காவல்துறை வந்து மருத்துவமனை சேர்த்துச்சு. நான் கள்ளச்சாராயம் குடிக்கலன்னு ஓடுனா. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற போது நான் வைத்த வழியில் வந்தேன், எனக்கு வயிறு வலிக்கு சாராயம் குடிக்கலன்னா ரிப்போர்ட்ல வர்றான். மருத்துவமனைக்கு சேர இருக்கிற போது நான் கலாச்சாரம் குடிச்சோன்னு யாரும் வரல, நேற்று கல்யாணத்தை சாப்பிட்டாங்க, இப்படிதான் வர்றான். அப்ப இந்த விசாரிக்கும் போது முதல் தவறு இப்படிதான் இருந்தது. பின்னால் தான் இது பெரிய அசம்பாதமாக மாறுகிறது. அதை வந்து நாங்க ஆமாங்க இப்படி சொன்னாங்க நாங்க ஸ்டாண்ட்ல உறுதியா இல்லை. சாத்தாங்குளத்துல 2 பேருக்கு 7 நாள்ல நான் இந்த மாதம் அந்த மாதம் சொல்றேன்னா 7 நாள் எல்லா சமூக இயக்கங்களும் போராடிச்சு, எல்லா பத்திரிகையாளரும் போனாங்க. ஏன் புதிய தமிழ் உட்பட நேரடியாக மக்கள் மன்றத்தில் போராடி தான் நீதிமன்றத்துல தான் அன்றைய அரசு எடப்பாடி அரசு ஒத்துக்கிச்சு. ஆமா இது காவல்துறையில் தவறு நீதிமன்றத்தை ஒத்துக்குச்சு, மக்கள் மன்றத்தை ஒத்துக்கல. நீதிமன்றத்துல வேற வழியே இல்லை, நீங்க ஸ்டேட் ஏஜென்சி போயிச்சு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு சிபிஐ என்கொயரின்னு. இங்க யாரு இங்க நடக்கல. இங்க இப்ப யாரு ஒத்துக்குங்க? இப்ப யாரு ஒத்துக்க முடியாது? ஏன் ஒத்துக்க முடியாது? ஏன் சொல்றேன் 66 பேரு ஏன் ஒத்துக்கலன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் சார், ஒரு ஏஜென்சி இங்கே செயல்படுது. அந்த ஏஜென்சி வந்து கைது செஞ்சிருக்கு, குற்றவாளியை அன்னைக்கே கைது பண்ணியிருக்காங்க. அவருடைய பொலிட்டிக்கல் தொடர்பு என்ன எடுக்கப்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய சமூக நோக்கங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. குற்றவியல் மற்றும் உரிமையில் படி அதுக்கான எல்லா விசாரணை நடக்குது. இந்த விசாரணை அமைப்பில் எங்களுக்கு திருப்தி இருக்கு, உங்களுக்கு திருப்தி இல்லையா? போராடுங்க, இன்னைக்கு போராடுங்க. அதுதான் முதலமைச்சர் சொன்னார். பரவாயில்லை, சிபிஐ என்கொயரி மீது எடப்பாடிக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சிபிஐ ஒப்படைத்த போது நம்பிக்கை இல்லாமல் ஸ்டே வாங்கின எடப்பாடிக்கு நம்பிக்கை இருக்கு, போராட்டம். நான் மீண்டும் வைக்கிற குற்றச்சாட்டு, எடப்பாடி அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு முறையாவது மோடி அரசு எதிர்த்து போராடி வந்தா? அண்ணன் சொல்றாரு அண்ணாவுடைய பெயரை நேரம் கொடுத்துங்க, என்ன கொடுத்துங்க, அண்ணாவுடைய பெயரை பாடுங்கன்னு. கட்சியின் பேர் அமித்ஷா பேரை முன்னாடி வைக்க ஆசைப்பட்டவங்க அண்ணா பேர் இடைவேளை பிறகு நேர்பட பேசு.